ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம டெய்லி பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்களை எப்படி ஈஸியாக இங்கிலீஷில் பேசலான்னு இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, சிலர் அப்படி சொல்கிறார்கள். சிலர் அப்படி சொல்கிறார்கள். இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, some people say that. Some people say that. சிலர் அப்படி சொல்கிறார்கள். நெக்ஸ்ட் ஒன், அதை நான் உணர்கிறேன். அதை நான் உணர்கிறேன். இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, I have the feeling that. I have the feeling that. அதை நான் உணர்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், என் கருத்தை நம்புகிறேன். என் கருத்தை நம்புகிறேன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஐ ஹோப் மை ஒப்பீனியன். ஐ ஹோப் மை ஒப்பீனியன். என் கருத்தை நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒன், என்னை கேட்டால். என்னை கேட்டால். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, இஃப் யூ ஆஸ்க் மீ. இஃப் யூ ஆஸ்க் மீ. என்னை கேட்டால். நெக்ஸ்ட் ஒன், நான் தவறாக இருக்கலாம் ஆனால். நான் தவறாக இருக்கலாம் ஆனால். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ மைட் பி ராங் பட். ஐ மைட் பி ராங் பட். நான் தவறாக இருக்கலாம் ஆனால். நெக்ஸ்ட் ஒன், நேர்மையாக இருக்க வேண்டும். நேர்மையாக இருக்க வேண்டும். டு பி ஹானஸ்ட். டு பி ஹானஸ்ட். நேர்மையாக இருக்க வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், அதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அதில் நான் உறுதியாக இருக்கிறேன். இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் ஷுர் ஆஃப் தட். ஐ எம் ஷுர் ஆஃப் தட். அதில் நான் உறுதியாக இருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், நேர்மையாக நான் நினைக்கிறேன். நேர்மையாக நான் நினைக்கிறேன். இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஹானஸ்ட்லி ஐ திங்க். ஹானஸ்ட்லி ஐ திங்க். நேர்மையாக நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், நான் அப்படி நினைத்தேன். நான் அப்படி நினைத்தேன். இதை நாம் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ தாட் ஸோ. ஐ தாட் ஸோ. நான் அப்படி நினைத்தேன். நெக்ஸ்ட் ஒன், நான் அதை சொன்னேன். நான் அதை சொன்னேன். இதை நாம் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ டிட் சே தட். ஐ டிட் சே தட். நான் அதை சொன்னேன். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தோன்றுகிறது. எனக்கு தோன்றுகிறது. இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி சொல்லலாம், எனக்கு தோன்றுகிறது. இட் சீம்ஸ் டு மீ. இட் சீம்ஸ் டு மீ. எனக்கு தோன்றுகிறது. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தெரிந்தவரை. எனக்கு தெரிந்தவரை. இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, as far as I know. as far as I know. எனக்கு தெரிந்தவரை. நெக்ஸ்ட் ஒன், தனிப்பட்ட முறையில் பேசும். தனிப்பட்ட முறையில் பேசும். இதை நாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, பர்சனலி ஸ்பீக்கிங். பர்சனலி ஸ்பீக்கிங். தனிப்பட்ட முறையில் பேசும். நெக்ஸ்ட் ஒன், நான் மிகவும் நன்றாக உணர்கிறேன். நான் மிகவும் நன்றாக உணர்கிறேன். இதை நாம் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ ஃபீல் மச் பெட்டர். ஐ ஃபீல் மச் பெட்டர். நான் மிகவும் நன்றாக உணர்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், போகலாம். போகலாம். இதை நாம் இங்கிலீஷில் லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லணும். லெட்ஸ் கோ. போகலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் என் வழியில் இருக்கிறேன். நான் என் வழியில் இருக்கிறேன். இதை நாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் ஆன் மை வே. ஐ எம் ஆன் மை வே. நான் என் வழியில் இருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், அதை உங்கள் வீடாக ஆக்குங்கள். அதை உங்கள் வீடாக ஆக்குங்கள். இதை நாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மேக் இட் யுவர் ஹோம். மேக் இட் யுவர் ஹோம். நெக்ஸ்ட் ஒன், பயப்பட ஒன்றுமில்லை. பயப்பட ஒன்றுமில்லை. இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா,
there is nothing to fear. there is nothing to fear. பயப்பட ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், இனி வழி இல்லை. இனி வழி இல்லை. இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா நோ வே எனிமோர். நோ வே எனிமோர். இனி வழி இல்லை. நெக்ஸ்ட் ஒன், ஏன் பொய் சொல்கிறாய். ஏன் பொய் சொல்கிறாய். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா why do you say lie. why do you say lie. ஏன் பொய் சொல்கிறாய். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு 5 நிமிடங்கள் கொடுங்கள். எனக்கு 5 நிமிடங்கள் கொடுங்கள். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா give me 5 minutes. give me 5 minutes. எனக்கு 5 நிமிடங்கள் கொடுங்கள். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் என்னை ஊக்குவிக்கிறீர்கள். நீங்கள் என்னை ஊக்குவிக்கிறீர்கள். இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா யூ இன்ஸ்பயர் மீ. யூ இன்ஸ்பயர் மீ. நீங்கள் என்னை ஊக்குவிக்கிறீர்கள். நெக்ஸ்ட் ஒன், நீங்களே செய்யுங்கள். நீங்களே செய்யுங்கள். இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா யூ டூ இட் யுவர் செல்ஃப். யூ டூ இட் யுவர் செல்ஃப். நீங்களே செய்யுங்கள். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ஒரு சிறிய உதவி தேவை. எனக்கு ஒரு சிறிய உதவி தேவை. இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஐ நீட் அ லிட்டில் ஹெல்ப். ஐ நீட் அ லிட்டில் ஹெல்ப். எனக்கு ஒரு சிறிய உதவி தேவை. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா. நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா ஆர் யூ ஆல் ரைட். ஆர் யூ ஆல் ரைட். நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் இங்கு புதியவரா. நீங்கள் இங்கு புதியவரா. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா ஆர் யூ நியூ ஹியர். ஆர் யூ நியூ ஹியர். நீங்கள் இங்கு புதியவரா. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் தீவிரமாக இருக்கிறீர்களா. நீங்கள் தீவிரமாக இருக்கிறீர்களா. இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா ஆர் யூ சீரியஸ். ஆர் யூ சீரியஸ். நீங்கள் தீவிரமாக இருக்கிறீர்களா. நெக்ஸ்ட் ஒன், உங்கள் நேரத்தை நன்மைக்காக செலவிடுங்கள். உங்கள் நேரத்தை நன்மைக்காக செலவிடுங்கள். இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஸ்பெண்ட் யுவர் டைம் ஃபார் குட். ஸ்பெண்ட் யுவர் டைம் ஃபார் குட். உங்கள் நேரத்தை நன்மைக்காக செலவிடுங்கள். நெக்ஸ்ட் ஒன், உங்கள் செய்தியை அனுப்பவும். உங்கள் செய்தியை அனுப்பவும். இதை நாம் இங்கிலீஷில் சென்ட் யுவர் மெசேஜ். சென்ட் யுவர் மெசேஜ் அப்படின்னு சொல்லணும். உங்கள் செய்தியை அனுப்பவும். நெக்ஸ்ட் ஒன், என் அப்பாவிடம் பேசுங்கள். என் அப்பாவிடம் பேசுங்கள். இதை நம்ம இங்கிலீஷில் டாக் டு மை டேட். டாக் டு மை டேட் அப்படின்னு சொல்லணும். என் அப்பாவிடம் பேசுங்கள். நெக்ஸ்ட் ஒன், என்னை நினைவில் வைத்துக்கொள். என்னை நினைவில் வைத்துக்கொள். இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ரிமெம்பர் மீ. ரிமெம்பர் மீ. என்னை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.